சென்ற காலமெல்லாம் கர்த்தரின் நன்மைகள் எத்தனை அதிகம் அதிகம். வரும் நாட்களிலும் வழி நடத்திடுவீர். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும், உந்தன் வசனம் தாரும். பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். தூய பாதையினில் நாங்கள் நடந்து செல்ல ஆவியின் கிருபை தந்திடும். உன்னை அன்பு கொண்டு நாங்கள் வாழ இன்று நிரப்பும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிரப்பும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும், உந்தன் வசனம் தாரும். பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாமத்தினாலே இந்த வார்த்தையின் வல்லமை என்கிற நிகழ்வை தொடர்ந்து பார்க்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாகிய அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட வாழ்த்தி இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக என்று சொல்லி உங்களை மனதார வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் எதை குறித்து தியானிக்கலாம் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கொஞ்சம் கேட்டபோது, கர்த்தர் இந்த நிரூபங்களை பவுல் எழுதுகிறார் இல்லையா, நிரூபங்களை எழுதுகிறார் இல்லையா, அந்த நிரூபங்களை எழுதும்போது ஒவ்வொரு நிரூபத்திற்கும் ஒவ்வொரு விதமான ஆரம்பம், ஒவ்வொரு விதமான முடிவுகளை கொடுத்துருப்பார். அல்லங்க இந்த கடிதங்களை வாசிக்கும்போது ஆரம்பத்திலிருந்தே என்ன கோணத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமாக ஆரம்பித்திருக்கிறார், எந்த கோணத்தில் அவர் அதை முடிக்கிறார் என்கிறத ரசித்து ருசித்து நம்ம இந்த நிரூபங்களை தியானிக்கணும், படிக்கணும். அதை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக என்ன சொல்லுவார்னாக்கா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அப்படின்னு சொல்லி நிறைய நிரூபங்களை அவர் முடிப்பார். ஆனால் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கலாத்தியரை முடிக்கும்போது அவர் கொஞ்சம் கோபமாக முடிப்பார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, கலாத்தியரை குறித்து சொல்லும்போது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், இனி ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன் என்று சொல்லி கடைசியில் சொல்லுவார், சகோதரரே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடன் இருப்பதாகன்னு சொல்கிறார். ஆனால் கொஞ்சம் கோபத்தில் தான் சொல்கிறார். ஏன்னா கலாத்திய சபையை அவர் ரொம்ப சவுக்கெடுத்து அடித்த மாதிரி தான் பேசுவார் பவுலடிகள். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதே நேரத்தில் எபேசியருக்குள்ளே வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எபேசியரை எப்படி முடிப்பார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான வார்த்தையோடு முடிப்பார். எப்படின்னா, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை இருப்பதாக. நல்லா கவனிங்களா, அந்த அந்த பெனடிக்ஷன் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த இறுதி ஆசீர்வாதம், அதை ஒவ்வொரு நிருபத்திலையும் ஒவ்வொரு விதமாக பவுல் அழகாக அதை எழுதியிருக்கிறதை நம்ம ரசிக்கணும், நம்ம அதை ருசிக்கணும். அதன் தாற்பரியத்தை, அதில் பரிசுத்தாவே நமக்கு வைத்திருக்கிற நல்ல பாடத்தை அதிலிருந்தும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவனாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். இதில் நான் ஏற்கனவே சொன்ன கலாத்தியரில் இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பனாகன்னு சொல்லி ஒரு பேருக்கு இயேசு கிறிஸ்துவின் கிருபை இருக்கட்டும் சொல்கிறார். அதே நேரத்தில் எபேசியருக்கு எழுதும்போது என்ன சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற, அதாவது கிரேஸ் பி வித் ஆல் them that love our Lord Jesus Christ in sincerely. அதாவது முதல் அன்பு தேவன் மேல் வைத்திருக்கிற எல்லாரோடும் அவருடைய கிருபை இருக்கட்டும் அப்படி எழுதுறாரு. அடுத்து நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதாக என்று சொல்லுவார். ஆனால் அதே வேளையில்
இந்த கொரிந்தியர் எழுதின நிருபத்தில் 2வது கொரிந்தியர் 2வது புத்தகத்தில் 2வது கடிதத்தில் 2 கொரிந்தியரில் 13ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது கடைசியாக அவர் முடிக்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாகன்னு சொல்லி அந்த 3 நிலைகளிலும் இருக்கக்கூடிய ஏக தேவனுடைய அந்த 3 நாமங்களிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெனடிக்ஷனாக சொல்கிறார். இதை என்னைக்காவது நீங்கள் தியானித்திருக்கிறீங்களா? என்னைக்காவது இதை ருசித்திருக்கிறீங்களா? எனக்கு ரொம்ப என்னுடைய உள்ளத்தை கவர்ந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஜெபம் இது. பொதுவாக இதை வச்சு சபையில் ஆராதனை முடிஞ்ச உடனே பாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, எங்கேயாவது ஒரு காட்டேஜ் ப்ரேயர் வந்தோடனே ஏதாவது ஊழியக்காரங்க வந்தால் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவோம். அதனுடைய ஆழமும் அதனுடைய தாற்பயமும் நமக்கு தெரியவே தெரியாது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமும் அனைவரோடு இருப்பதாக ஆமேன் போட்டுருவோம். ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆழம் இருக்கிறது என்று சொல்லி யோசித்து பார்க்க தேவனின் உள்ளத்தை ஏவினார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். இனி எந்தாவது ஒரு ஆலய ஆராதனையிலேயோ அல்லது ஜெப கூட்டங்களிலேயோ ஊழியக்காரரோ போதகர்களோ இந்த வார்த்தையை சொல்லும்போது, இதில் இவ்வளவு கருத்துகளோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பவுல்மனாக பேசியிருக்கிறாரே, என்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் ருசித்து ஆமேன் சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆக பிரியமானவர்களே, அந்த 3 காரியம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏக தெய்வம், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், மூவரும் ஒருவர் தான். ஆனால் அவர் 3 பெயர்களையும் சொல்லி அவர் அதை அழகாக விளக்குகிறார். பார்த்தீங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தேவன் இந்த பூமியை 3 யுகங்களாக பிரித்தார். அதை அந்த செய்தி நீங்கள் கேட்டிருப்பீங்களே தெரியல. பிதாவின் யுகம், குமாரனுடைய யுகம், பரிசுத்தாவினுடைய யுகம். நம்ம இந்த பரிசுத்தாவின் யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது எதற்கு என்பதையும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இந்த பழைய செய்திகளை நீங்கள் தியானித்தால் அது உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்போது இந்த இடத்தில் அவர் அதை தெளிவாய் தனித்தனியாக அழுத்தம் திருத்தமாய் சொல்லி அந்த இறுதி ஆசீர்வாதத்தை சொல்கிறாரே, அதுதான் அந்த ஆசீர்வாதத்தின் சொல், இறுதி பெனடிக்ஷன் சொல்கிறோம்ல, அந்த கடைசி ஆசீர்வாதம் சொல்கிறாரே, அதன் ஆழங்களை புரிந்து கொள்ளும். முதலாவதாக ஒரு சொல்கிறார் பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை. இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை. இந்த கிருபையை குறித்து நாம் நினைக்க வேண்டுமா, முதலாக அறிந்து கொள்ள வேண்டுமானால், பிதாவாகிய தேவன் தான் குமாரனாக வருகிறார். ஆனாலும் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதற்கு ஒரு விசேஷித்த அன்பை தேவன் மனிதர் மத்தியில் வைத்திருந்தார். ஒரு காரியத்தை சொல்கிறேன், கிருபை என்று சொன்னாலே ஒன்றுக்கும் உதவாத தகுதியற்ற ஒருவனுக்கு இலவசமாய் கிடைக்கக்கூடிய மேலான மேன்மைக்கு பெயர் தான் கிருபை. தகுதியற்றவன் குப்பையிலும் புழுதியிலும் கிடக்கிற ஒருவனுக்கு இலவசமாக உன்னத மேன்மை கிடைக்கிறது இல்லையா, அதுதான் கிருபை. அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்தார் என்பதை இந்த வார்த்தை மூலமாக பவுல் நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். அதை ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். ஒரு பெரிய ஒரு கம்பெனி ஒன்று இருந்தது. அந்த கம்பெனியுடைய ஓனர் இருக்கிறார். ஒரு மனிதன் தினமும் இரவில் அந்த கம்பெனியுடைய வெளியே ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி இருக்கும். அதில் பகலெல்லாம் ஏதாவது பிச்சை எடுத்து சாப்பிட்டு ராத்திரி அதில் படுத்துக்கொள்வார். ஒரு நாள் திடீரென்று ஒரு கார் அவருக்கு முன்பதாக நிற்கிறது. ராத்திரி படுத்திருக்கார், முன்பதாக நிற்கிறது. அதில் லாயர் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. நின்று அவரை தட்டி எழுப்பி சார் என்று சொல்லி அவரை கும்பிடுறாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல, கனவா என்னன்னு தெரியல. அந்த பிச்சைக்காரர் எழுந்து கேட்குறாரு, என்னையான்னு கேட்குறாரு. ஐயா நீங்கள் கொஞ்சம் வாங்க, நீங்கள் ஒரு பெரிய மனிதராகி விட்டீர்கள். அப்போ அவர் புரியல, என்னன்னு கேட்குறாரு. இல்லை நீங்கள் ஏறுங்க காரில். அந்த லாயர் அந்த பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அவரை ஏற்றிட்டு போகிறாங்க. போகும்போது சொல்கிறாங்க, நீங்கள் படுத்து கிடப்பீங்களே இந்த கம்பெனி, அதோடைய ஓனர் நேற்று இரவு மரித்து போனார். அவருக்கு வாரிசுகள் கிடையாது. இப்போ நாங்கள் அவருடைய உயிரை தேடி பார்க்கும்போது அவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு வேடிக்கையாக ஏதோ ஒரு காரியத்தில் எழுதி வச்சார், நீங்கள் உயிரோடு கூட இருக்கிற வரையிலும் தனக்கு பிறகு நீங்கள் தான் இந்த கம்பெனிக்கு ஓனர்னு எழுதி வச்சிட்டார். ஆகவே இன்று முதல் உங்கள் உயிர் போகிற வரையிலும், நீங்கள் மறிக்கும் வரையிலும் இந்த கம்பெனிக்கு நீங்கள் தான் ஓனர் என்று சொல்லி அவருக்கு சொன்ன உடனே அவருக்கு கையும் புரியல காலும் புரியல. அப்பவும் நினைக்கிறார் கனவா நனவான்னு அவருக்கு தெரியல. கூட்டி கொண்டு போனாங்க ஒரு இடத்துல போய் அவர் நல்லா குளிப்பாட்டி அவர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொண்டு போய் உட்கார வச்சாச்சு. இத்தோட எல்லாரும் மேனேஜர்ஸ் எல்லாம் கை கட்டி நிற்கிறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர் சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை, இவ்வளோ நாட்களும் நீங்கள் எப்படி உண்மையை உத்தமாக உழைச்சிங்களோ அதே மாதிரி உழைங்க, எனக்கு அதிகமாக தெரியாது, நீங்களே உழைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைன்னு கேட்டார். உடனே அங்கே படுத்துக்கலாமான்னு கேட்குறாரு அவர். அவருடைய பழக்கத்தில் அவங்க சொல்கிறாங்க, இல்லை இது மலையின் அடிவாரத்தில் இருக்கிறது நம்முடைய அலுவலகம், ஆனால் நீங்கள் ஓய்வெடுக்கிற இடம் மலையின் மேலே இருக்கிறதுன்னு சொல்லி அடுத்த நிமிஷம் அவர் அப்படி கூட்டிகிட்டு கொண்டு போய் மலையின் மேலே ஒரு சிறப்பான ஒரு நல்ல பிரகாசமான ஒரு பங்களாவில் கொண்டு விட்டு, இங்கே ஓய்வெடுங்கள், நாளைக்கு உங்களை சந்திக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டாங்க. ஒரு நிமிடத்தில் இந்த ரோட்டில் பிச்சையாக இருந்த மனிதனுக்கு உயர்ந்த ஒரு கோபுரத்தில் இடம் கிடைக்கும். இதுதான் கிருபை, இதுதான் நமக்கு கிடைத்தது.
பிரியமான ஆண்டவருடைய பிள்ளை, இதுதான் கர்த்தர் நமக்கு செய்தார். குப்பையில் கிடந்த நம்மை இயேசு கிறிஸ்து என்கிற வடிவத்தில் தேவன் வந்து அவர் நமக்காக மரித்து பரலோகத்தின் வாசலை திறந்து நீ இருக்க வேண்டிய இடம் மேலே என்பதை காண்பித்து அங்கே அழைத்து செல்வதற்கு வாசலை திறந்தார். பார்த்தீங்களா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20 வசனம் சொல்வதில், பிரியமானவர்களே, நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தம்முடைய மாம்சம் என்னும் திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறபடினால் அவருடைய அந்த 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 ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பது அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அதைவிட சிறப்பான ஒரு வேத வசனம் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவுக்கு முன்பதாக நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினாரே, அவர் அவருடைய பிதாவுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார்ல, அதுதான் கிருபை. ஒருவேளை உங்களுக்கு சபையில் ஆராதனையில் கடைசியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிருபை என்று சொல்லும்போது என்ன நினைக்கிறீர்கள்? ஒன்றுக்கும் உதவாத என்னை ராஜாவும் ஆசாரியரும் ஆக்கி பிதாவுக்கு முன்ன கொண்டு நிறுத்தினாரே, அந்த கிருபை, அந்த வாழ்த்துதலை தேவன் எனக்கு தருகிறார். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். அந்த கிருபையின் தேவன் அப்படிப்பட்ட ஒரு மேன்மை எனக்காக செய்தேன் என்பதை நீ சிந்தித்துக்கொள் என்று என்னோடு கூட பேசுகிறார். அப்படின்னு நீங்கள் நினைச்சிருக்கீங்களா? அதை உணர்ந்திருக்கிறீங்களா? பவுல் சாதாரணமாக கடிதத்தை எழுதவில்லை. பரிசுத்த ஆவியனுடைய ஆலோசனை கூட பிற்காலங்களில் அதை தியானிக்கிற படிக்கிற நமக்கு ஆவியின் உந்துதல் வர வேண்டும் என்று சொல்லி, பரிசுத்த ஆவியினால் ஒரு உந்துதல் உண்டாக வேண்டும் என்பது தான் ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியாக ஆழமான அர்த்தங்களோடு கூட தெய்வீக ஞானத்தோடு கூட அதில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்று சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவாக வந்த அந்த தேவனுடைய கிருபை என்று சொல்லும்போது, இல்லையா, பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவர்கள் இருக்கிறபடினால் அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவர்களாய் மாறினார். இன்னும் சொல்ல போனால் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துக்குள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது 21வது வசனம், 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இதுதான் கிருபை. பாவம் அறியாதவரை, பாவமே இல்லாதவரை, பரிசுத்தரான அவரை, புனிதனாக அவரை நமக்காக பாவமாக்கினார். சாக்கடையில் கிடந்த நமக்காக அவர் சாக்கடையில் இறங்கினார். இதுதான் கிருபை. சாக்கடையில் இறங்கி அவர் மீதும் சேறுபட்டது, அங்கிருந்து நம்மை தூக்கினார், அவருடைய இரத்தத்தினால் நம்ம கழுவினார். அவர் எந்த இடத்தில் பாவம் இல்லாத ராஜ்யத்தில் இருந்தாரோ அங்கே கொண்டு சேர்ப்பதற்காக நமக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக என்று சொல்கிறார். இந்த கிருபையை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? 2வதாக பிரியமானவர்களே, அவர் சொல்லும்போது அதே அதிகாரத்தில் என்ன சொல்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் என்று சொல்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனுடைய அன்பு கூறுகள் இல்லையோ, அவர் உங்கள் மேல் அன்பாகவே இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. தேவனுடைய அன்பு, இல்லையா, ஒரு நாளும் நம்மை விட்டு மாறாது. ஒருவேளை நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆனால் இன்னும் தேவனை புரிந்து கொள்ளவில்லை, இன்னும் ஆண்டவரை நீங்கள் நெருங்கவில்லை. தேவன் கடைசி வரைக்கும் அன்பாக இருப்பார். ஆனால் நம்ம அந்த அன்பை உணராமலேயே உலகத்தின் ஓட்டத்தை முடிப்போமானால் அதுக்கு தேவனோ அவருடைய அன்போ பொறுப்பாகாது. அது தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாத நமக்கு தான் அந்த பொறுப்பு வருகிறது. ஆக தேவனுடைய அன்பு என்பது, அவர் தேவன் அன்பு இருந்தபடியினால தான் தேவன் அவருடைய குமாரனையே நமக்கு தந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது, இல்லையா? ஆகவே தேவனுடைய அன்பு வேதத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது, ரோமர் 5ஆம் அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கும்போது, அங்கே வேதம் சொல்கிறது 8வது வசனத்தில், நான் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். தேவன் நம்மேல் வைத்த அன்பு எல்லாருக்கும் தெரிந்த அருமையான வேதவசனம் தான் யோவான் 3:16. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் உலக மனிதர்கள் மேல் அன்பு கூர்ந்தார், ஒரே பேரான குமாரனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அது அவர்தான். ஆனால் அதையே நான் அப்படி வர வேண்டும் என்பது அவருடைய அன்பு நிமித்தம் உண்டான அந்த உணர்வு நிமித்தம். அப்படியானால் ஒருவேளை ஆதாமை, பிரியமானவர்களே, ஏதேன் தோட்டத்தை விட்டு நீ வெளியே சென்று இனிமேல் பிழைத்துக்கொள் என்று சொல்லி அனுப்பிவிட்டாலும் தேவனுடைய அன்பு ஆதாமை விட்டு விலகவில்லை. ஆதாமை விட்டு விலகாதபடியினால தான் தேவன் வேதம் சொல்லுகிறது, ஆதாமுடைய சந்ததிகளாக நம்ம மேல் அன்பு வைத்தபடியினால அவர் தம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினார். தம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்பி அவர் குமாரனாக பூமிக்கு வந்து நம்மை பாவத்திலிருந்து அவர் மீட்டெடுத்தார் என்று நான் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அன்பு அளவில்லாத அன்பு. ஏனென்றால் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, நான் பாவிகளாக இருக்கையிலே என்று சொல்லி வேதம். அடுத்து 10வது வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையிலே அவருடைய குமாரன் மரணத்தினாலே அவரோட கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகவே அல்லவா என்று சொல்கிறார்.
அவருக்கு சத்துருக்களாக இருக்கிறோம். நாம் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று இயேசு சொன்னார் இல்லையா? அந்த வார்த்தையின் ஆழத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நான் தேவனுடைய சத்துரு, ஆனால் அவர் என்னை நேசித்தார். ஆகவே நான் என்னுடைய சத்துருக்களை நேசிக்க வேண்டும். அதுதான் அதோடைய தாற்பயம், அதுதான் அதோடைய உண்மையான தேவனுடைய எண்ணம். ஆகவே அவருடைய சத்துருவாக இருந்த என்னை பிதாவாகிய தேவன் நேசித்தார். அவருடைய அன்பு என்மேல் அவ்விதமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும்போது யோவான் 1 யோவானில் 4ஆம் அதிகாரத்தை திருப்பி 1 யோவான் திருப்பி அதில் இருக்கிற 4ஆம் அதிகாரத்தில் வந்து முதலாவதாக நாம் அதில் இருக்கிற 19வது வேத வசனத்தை வாசித்து பார்க்கும்போது வேதம் இவ்விதமாக சொல்கிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19 வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, அவர் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தபடினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்கிறார். அவர் அதாவது முதல்ல நம்ம அன்பு வைக்கல. ஆண்டவர் எனக்காக சிலுவையில் மரித்து விட்டாரே, ஆகவே நான் அவர் மேல் அன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய தியாகத்தை நினைத்து நான் அன்பு வைத்ததனால் அல்ல, நாம் அவரை அறிவதற்கு முன்பதாகவே நம்மேல் அவர் அன்பு வைத்திருந்தார் ஆண்டவர். ஆகவே அவர் முந்தி வேதம் சொல்லுகிறது நாம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால் நாமும் ஒரு இடத்தில் அன்பு கூறுகிறோம். அது மாத்திரமல்ல, 10வது வசனம் அந்த 1 யோவான் 4:10 சொல்கிறது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கு. அதனால தான் தேவன் அன்பாக இருக்கிறான்னு சொல்லி பைபிள் சொல்லுது. நாம் அதை வேதம் சொல்வது, நான் தேவன் அன்பு கூர்ந்தனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய குமாரனை நம்முடைய பாவங்களை போகும் கிருபாதார பலி அனுப்பினபடினால அந்த அன்பு விளங்குகிறது. நீ போய் பாவத்திற்காக எங்குமே பரிகாரத்திற்காக நீ ஒரு பரிகாரம் செய்ய வேண்டியதில்லை. நமக்காக பரிகாரியாக குமாரனை அனுப்பினார் இல்லையா? அதுதான் தேவனுடைய அன்பு. அதுதான் தேவனுடைய அன்பு. தேவன் அளவில்லாத அன்பு. ஒருவேளை தாயினுடைய அன்பு ஒருவேளை இந்த பூமியில் இல்லாத இன்றைக்கெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியிலெல்லாம் நம்ம பார்க்கும்போது பெற்ற தாய் சில தகாத உறவுகளுக்காக பிள்ளையை, ஒரு 3 மாத குழந்தையை, ஒரு 3 வயது குழந்தைகளை கொண்டு போடுகிற காலமாக இருக்கிறது. இந்த காலங்கள் கொடிய காலங்கள், அன்பற்ற காலங்கள். ஆனால் இந்த காலங்களில் பிரியமானவர்களே, உற்றார் உறவினர் சுற்றத்தார் யார் உண்மையில் அன்பு வைக்கவில்லை என்று சொன்னாலும் தேவனுடைய அன்பு உன்னை வளர்க்கும், தேவனுடைய அன்பு உன்னை சீர்படுத்தும், தேவனுடைய அன்பு உன்னை மேன்மைப்படுத்தும். எந்த இடத்தில் வெட்கம் அனுபவத்தில் அதே இடத்துல புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக தேவனுடைய அன்பு உன்னை கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் தேவனுடைய அன்பு. ஆகவே அவர் நம்மள அன்பு வைத்திருக்கிறபடினால் நாமும் அவர் மேல் அன்பு வைக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை அந்த வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. முதலாவது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை. கிருபை என்பது ஒன்றுக்கு உதவாத நம்மை தேவனுடைய குமாரனுடைய சாயலாக மாற்றி இல்லையா? ஏனென்றால் அந்த ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே, நல்ல கவனிங்க, நம்ம எல்லாம் சகோதரன் சொல்கிறார் ஆண்டவர் இல்லையா? சகோதரருக்குள்ளே முதற்பேராவனாக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்தார். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவர் பாவ மாம்சத்தின் சாயலாய் மாறினார். நம்மை அவருடைய சாயலாய் மாற்றுவதற்கு அவர் நம்முடைய சாயலாய் மாறினார். அது கிருபை. ஆகவே அதை நாம் எப்போதும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், சுதந்திரித்து கொள்ள வேண்டும். நான் தேவனுடைய சாயலாக நான் இருக்க வேண்டும் என்ற அந்த எச்சரிப்போடு கூட வாழ வேண்டும் என்று அந்த ஆசீர்வாதத்தை சொல்கிறார். 2வது தேவனுடைய அன்பு என்ன? அவர் முந்தி நம்மேல் அன்பு கூர்ந்தார். நாம் தேவனை அறியாமல் இருக்கும்போது அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தார். உங்களுக்கு அவரை தெரியாது. அதனால தான் ஆண்டவர் யோவான் 15:16 சொல்கிறாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் அதில் நமக்கு ஒரு தெளிவை தருகிறார். உனக்கு நான் யாருன்னு நீ அறிந்து கொள்ள முன்பதாகவே நீ யார் என்று தெரிந்து உன்னை அறிந்து கொண்டேன். நீ யார் இல்லையா? வேதம் சொல்கிறது, பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய சகல பாவங்களையும் அறிந்துதான் நம்ம மேல் அன்பு கூர்ந்தார். நாம் இப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்பதை அறிந்துதான் தேவன் அன்பு கூர்ந்தார். இன்னும் உண்மையில் அன்பு கூறுகிறேன், நீ இன்றைக்கும் என்னிடத்தில் வரலாம் என்று தினமும் அன்போடு கூட தன் கரத்தை நீட்டுகிற தேவனாகத்தான் இருக்கிறார் கர்த்தர். ஆகவே முதலாவது பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் கிருபை, அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் தேவனுடைய அன்பு, இந்த ஆசீர்வாத வார்த்தைகளை, இந்த பெனடிக்ஷன் வேர்டு உங்களுடைய சர்ச்சில் வரும்போது நீங்கள் அதோடைய தன்மையை தாற்பயத்தை புரிந்து, இயேசுவே இவ்வளவு பெரிய காரியங்களை எனக்காக வைத்திருக்கிறீரே என்று சொல்லி ஆமீன் சொல்லி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை தானாய் மாறும். ஆக முதலாவது இயேசு கிறிஸ்துவின் கிருபை, முதலாவது தேவனுடைய அன்பு. 3வது வேதம் சொல்கிறது அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்று சொல்லி அவர் சொல்கிறார் இல்லையா? 2 கொரிந்தியரில் 13ஆம் அதிகாரத்தினுடைய அந்த கடைசி வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது அவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக, தி ஃபெலோஷிப் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் என்று வேதம் சொல்கிறது. இந்த ஃபெலோஷிப் என்று சொல்லும்போதே, இந்த ஐக்கியம் என்று சொல்லும்போதே
பிரிக்க முடியாத ஒரு உறவு. ஐக்கியமாவது ஒன்றோடு ஒன்று கலந்து கொள்வது, அதுதான் ஐக்கியம். ஒரு தண்ணீர் இருக்கிறது என்று சொன்னால் அந்த தண்ணீரிலே நாம் நிறைய இனிப்பு அல்லது அந்த ஒயிட் சுகரை போட்டு கலக்கிட்டோம்னா அது இனிப்பாய் மாறுகிறது. அதுதான் ஐக்கியம். அந்த இனிப்பு, அந்த இனிமையான சுவை அந்த தண்ணீரோடு கூட ஐக்கியமாகிறதில்ல. இதே போல் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாக இருந்த அதே தேவன் நம்மோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு, நம்மோட ஒன்றில் ஒன்று கலந்து கொள்வதற்கு, நம்மை விட்டு பிரியாமல் இருப்பதற்கு தேவன் இந்த ஆவியானவர் என்கிற ஐக்கியத்தின் மூலமாக நம்மோடு கூட இடைபெறுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்வதெல்லாம் எளிது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை, நீங்கள் யோசுவாவின் புஸ்தகத்தில் நல்ல கர்த்தர் ஐக்கியமாகி விடுவார், ஆனால் கண்களுக்கு நமக்கு தெரியாது. நீங்கள் யோசுவாவின் புஸ்தகத்தை எடுத்து அதில் இருக்கிற 3வது அதிகாரத்துக்குள் வருகிறோம். யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு எல்லாருமே யோர்தான் நதிக்குள்ளாக கடந்து போகிறார்கள் இல்லையா? எல்லாம் கடந்து போகும்போது யோசுவா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்கள். யோசுவா 3ஆம் அதிகாரம் 4, 5 2 வசனங்களை வாசிக்கும்போது, உங்களுக்கும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழி அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி ஒரு காரியத்தை சொல்கிறாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று சொன்னது மாத்திரமல்ல, தொடர்ந்து ஒரு வார்த்தையை சொல்வார் பாருங்க. 10வது வசனத்தில் வாசிக்கும் போது, பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்று சொல்கிறார். யாருமே அவங்க அந்த தேவனை கண்ணில் பார்க்கல. ஆனால் யோசுவா சொல்ல உடன்படிக்கை போகுது, நீங்கள் இவ்வளோ தூரத்தில் போகணும், கால் வைத்த உடனே எல்லாம் யோர்தான் பிரிந்துவிடும் சொல்கிறாரு. ஆனால் ஒரு காரியத்தை எல்லாரும் யோசுவாவை பார்க்குறாங்க. ஆனால் யோசுவா சொல்கிறாரு, ஜீவன் உள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்ல வீட்டில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் குடும்பத்தை விட்டு தூக்கி எறிந்து விட்டு தேவனுடைய அருமையான நல்ல துதி பாடலோடு குடும்பத்தோடு நீங்கள் வாழ்வீர்களானால் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்தை உணர்வீர்கள். ஏனென்றால் இந்த வேத புஸ்தகத்திலே நாம் யோவான் நற்செய்தி நூலில் திருப்பி யோவான் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்துக்குள் வரும்போது அதில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார். நம்மை விட்டு பிரியாத ஒரு சிநேகம் அவருக்குள் இருப்பதை சொல்லுவார். ஏனென்றால் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, யோவான் 15:15 இனி நான் உங்களை ஊழியக்கார் என்று சொல்கிறதில்லை, ஊழியக்கார் தன் எஜமான் செய்கிறது அறியான், நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று சொல்கிறார். அப்போ பிதாவினிடத்திலிருந்து கேள்விப்பட்ட நமக்கு அறிவிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மோடு கூட ஐக்கியமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் என்ன சொல்கிறார்? நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவோடு உள்ள இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் தான் பிற்காலங்களில் நமக்காக தேவன் பூமிக்கு அனுப்பினார். அப்போ இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த அந்த நம்முடைய சிநேகிதர் என்ற உணர்வு தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளும் இருக்கிறபடினால், அவரும் நம்மை சிநேகிதராக ஏற்றுக்கொண்டபடினால் தான் நாம் பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியமாக இருக்கிறோம். விசேஷமாக நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே ஒரு நல்ல இந்த உலகத்திலே உங்களுக்கு சிறப்பான ஒரு நண்பர் உண்டானால் பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் அந்த ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையை விட்டு விலக மாட்டார் ஆண்டவர். ஆகவே அந்த ஆவியானவர், அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அதே ஆவியானவர் இப்போது நம்மையும் அவருடைய சிநேகிதர் ஆக்கிக் கொள்ள நமக்குள் இருக்கிறார். ஆகவே அவருடைய ஐக்கியம் நல்ல ஒரு சிநேகிதராக நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக நம்மோடு கூட நமக்குள் அந்த பரிசுத்தம் இருக்கிறபடினால்தான் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகிதனுடைய ஐக்கியம் உனக்குள் இருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்கிறது. அவர் நல்ல இந்த பூமியிலே உனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் உண்டானால் தட்ஸ் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரை விட உனக்கு சிறந்த ஒரு சிநேகிதனோ சிநேகிதியோ இந்த உலகத்தில் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. முதல் நண்பராக அந்த பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வம் தான் கூட இருக்க வேண்டும். அவரை விட அதிகமாக யாரையாவது சிநேகித்து நீங்கள் அவர்களோடு கூட பழக ஆரம்பிப்பீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இந்த அருமையான நீதிமொழியின் புஸ்தகம் 17:17 சொல்கிறது, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். ஒருவேளை நாம் சில பாவங்கள் செய்யும்போது அவர் வருத்தப்படுகிறார், ஆனாலும் அந்த அன்பை நம்மை விட்டு விலக்காதபடி சிநேகத்தோடு கூட இருப்பார். அந்த ஐக்கியத்தோடு கூட தேவன் இருக்கிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த பரிசுத்தனுடைய ஐக்கியம் உன்னோடு கூட நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லி பவுல் வாழ்த்துகிறார்.
அவனை விட்டு விலகாத நண்பராக, சிநேகிதராக, பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருப்பார், நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக உன்னை வழி நடத்துவார் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இந்த பெனடிக்ஷன் வார்த்தை என்பது மிக முக்கியமானது. எப்படி ஆரம்பிக்கிறார் என்பதை ருசித்து படிக்கிற நாம் எப்படி முடிக்கிறார் என்பதை ருசிக்க வேண்டும். அந்த முடிவில் இருக்கிற ஆசீர்வாதத்தின் ஆழம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதை யோசித்து பார்த்தேன், தேவன் எவ்வளோ பெரிய கிருபைகளை வைத்திருக்கிறார். அருமையான அந்த பூமியில் நல்ல படித்த அந்த மனிதனை பிடித்து எல்லாவற்றையும் குப்பையும் அற்பமாக தூக்கி எறிய வைத்து தேவனுடைய ஞானத்தை வைத்து எவ்வளோ ஆலோசனை நமக்காக சொல்லியிருக்கிறார் பாருங்கள். இவ்வளோ ஆலோசனை சொன்ன பிறகும் நாம் தேவனை விட்டு விலகினால் அதற்கு தேவன் ஒரு காலம் காரணமாக முடியாது, நம்மை நாமே அழித்துக் கொள்வதை போல் ஆகிவிடும். எனக்கு அன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலும் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை தகுதியற்ற நம்மை பரலோகத்துக்கு ஏற்றுக்கொண்டார். தேவனுடைய அன்பு தன் குமாரனாக பூமியில் வந்து அவர் நமக்காக பாடுபட்டார். இப்போது இருக்கிற ஐக்கியம், அவரே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நல்ல சிநேகிதனாக இருந்து நல்ல ஆலோசனை வழி நடத்துகிறார். இப்படியே இருப்பீர்களாக என்று வாழ்த்துகிறார். இப்படி இருங்கள் என்று சொல்லி தான் அந்த வார்த்தையின் தாற்பயத்தை சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள். அதை அப்படியே உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இதன்படியே நான் நடப்பேன் என்று ஒப்புக் கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலும் நீர் எங்களுக்காய் கற்றுக் கொடுத்த நல்ல இந்த ஆசீர்வாத வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டாண்டு காலமாக இந்த வார்த்தைகளை கேட்கிறோம், ஆனால் அதனுடைய பொருள் எங்களுக்கு புரியவில்லை. இன்றைக்கு நாங்கள் அதை புரிந்து செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்பினபடினால, இன்றைக்கு அதன் அர்த்தத்தை கற்றுக் கொடுத்தபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இனிமேலும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் போதகர்களோ ஊழியக்காரர்களோ இந்த வார்த்தைகளை சொல்லி எங்களை ஆசீர்வதிக்கும் போது இந்த ஆசீர்வாதமானது எவ்வளவு மிக தேவையானது, முக்கியமானது என்பதை நாங்கள் தெய்வ பயத்தோடு கூட ஏற்றுக்கொண்டு அதற்கு தகுந்தவாறு நடந்து கொள்ள கிருபை தருவீராக. உடைய மகிமை தொடர்ந்து இதை கேட்கிற எல்லா பிள்ளைகள் மேலும் விளங்கட்டும். காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு ரட்சகர் மூலமாக நல்ல ஆலோசனைகளை நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.